யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வியூவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லெமனையும் அதே மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடாவையும் வச்சு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி சின்ன டப்பாவை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெருசாக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டப்பாவை எடுத்துகிட்டு டப்பாவில் ஒரு கால் பகுதி அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கிறேன். தண்ணியை ரொப்பி முடிச்சதுக்கப்புறம் இதில் கலருக்காக நான் மஞ்சள் தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மஞ்சள் தூளை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துக்கிறேன். ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். அதில் இப்போ இதில் பேக்கிங் சோடாவை போடுறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். பாருங்கள் எப்படி பொங்குது. ஸோ இது ஏன் பொங்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த வீடியோட கடைசியில் இது ஏன் பொங்குதுன்னு சொல்கிறேன். இது ஏன் இந்த மாதிரி பொங்குதுன்னா, எலுமிச்சம்பழத்தில் சிட்ரிக் அமிலம் இருக்குது. ஸோ அதே மாதிரி சோடியம் பைகார்பனேட் அப்படின்றது தான் இந்த பேக்கிங் சோடா. இப்போ இந்த சிட்ரிக் அமிலம் இந்த சோடியம் பைகார்பனேட்டோட சேரும்போது ரெண்டு மிக்ஸ் ஆகி நமக்கு சோடியம் சிட்ரேட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை தருது. ஸோ அதனால தான் இந்த மாதிரி பொங்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.